Hello all, it's really pleasure to meet you again. Today we are going to discuss about verbs. நாம சில வகைகளை பிரிக்கலாம். அதில் முக்கியமான வகை என்னன்னு பார்த்தோம்னா மெயின் வேர்ப், அப்புறம் ஆக்சிலரிஸ், அப்புறம் மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ மெயின் வேர்ப் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம டெய்லி செய்யக்கூடிய செயல்களை நம்ம வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஹெல்ப்பிங் இல்லாமல் தன்னிச்சு செயல்படக்கூடிய வேர்ப்ஸ்லாம் வந்து நம்ம மெயின் வேர்ப்னு சொல்கிறோம். ஆக்சிலரிஸும் சில நேரங்களில் வந்து மெயின் வேர்பாக செயல்படும். ஸோ முக்கியமாக மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக டெய்லி செய்யக்கூடிய செயல்கள் ஸ்லீப், வாக், ஈட் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ட்ரைவ் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெயின் வேர்ப்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு என்னென்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சிலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஹாவ், டூ இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம ஆக்சிலரின்னு சொல்லலாம். இது இல்லாமல் மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. மாடல் ஆக்சிலரிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வில்லு, ஷல்லு, உட்டு, கேன், குட்டு, மே, மைட் இந்த மாதிரி வரக்கூடிய இதில் வந்து நாம் மாடல் ஆக்சிலரிஸ் சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த ஆக்சிலரிஸை பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம்ஸ் அண்ட் டூ ஃபார்ம்ஸ் நம்ம மூணாக பிரிக்கலாம். ஸோ பி ஃபார்ம்ஸில் என்னென்ன வேர்ப்ஸ் வரும் அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். அண்ட் ஹேவ் ஃபார்மில் ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட். அண்ட் டூ ஃபார்ம்ஸில் வந்து டூ, டஸ் அண்ட் டிட். ஸோ நம்ம பி வேர்ப்ஸ்லாம் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் பி வேர்ப்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ். அதே மாதிரி வாஸ், வேர் வந்து நாம் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ். அதே மாதிரி வில் பி அண்ட் ஷேல் பி இது வந்து நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த யூசேஜ், இந்த வேர்ப்ஸோட யூசேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அப்படிங்கிற சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரலில் தான் நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணலாம், எல்லா வேர்பையும் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம், ஆஸ், ஆம், இஸ், ஆர் இந்த ப்ரெசன்ட் பி வேர்ப்ஸ் மறந்துடாதீங்க. இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம், ஃபர்ஸ்ட் ஆம், இஸ் அண்ட் ஆர். ஸோ ஆம் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்துட்டாலே அது மெயின் வேர்பாக இருந்தாலும் சரி, ஹெல்பிங் வேர்பாக இருந்தாலும் சரி, இந்த ஆம் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்துட்டாலே நீங்கள் அதுக்கு முன்னாடி ஐ அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரை யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஐ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஆம்ங்கிற அந்த வேர்ப் வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஆம்ங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஐ வந்துட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம ஆம் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்கிறது ப்ரெசென்ட்டில். அதே மாதிரி ஈஸை பாருங்கள், இதை ஹி, ஷி அண்ட் இட் அப்படிங்கிற இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஈஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் வேர்ப், அதனால நாம் இந்த ஹி, ஷி, இட் அப்படிங்கிற இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர் பாருங்கள், இது வந்து ஒரு ப்ளூரல். இது எல்லாமே ப்ரெசன்ட் தான். இது வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் யூஸ் பண்ண இது மூணு ப்ரெசன்ட்ல தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் வந்து சிங்குலரில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிஓ. ஸோ யூ, வி அண்ட் தே இந்த செகண்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல் இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆர் அப்படிங்கிற இந்த பிஓவை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் வந்து நம்ம ஆம் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம ஈஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல் இந்த ப்ளூரல் வந்துட்டாலே நம்ம இந்த ஆர்ங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெசன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த ஆம், இஸ், ஆர் இந்த வேர்ப்லாம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் ஹாப்பி. ஸோ இங்கே ஆம் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பாக செயல்படுது. ஹாப்பிங்கிற அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம இந்த ஆம் அப்படிங்கிற அந்த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆம் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்ப். அதே மாதிரி ஈஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹி இஸ் அ டீச்சர். ஹி இஸ் அ டீச்சர். ஸோ இந்த இடத்துல ஈஸ் அப்படிங்கிற அந்த வேர்பு மெயின் வேர்பாக செயல்படுது. அதே மாதிரி வி பாருங்கள், ஆர், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ஆர் அப்படிங்கிற வேர்பு மெயின் வேர்பாக செயல்படுது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நாம் ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் தான். இதெல்லாம் ப்ரெசென்ட் சென்டென்சஸ் தான். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மூணு வேர்பையும் நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நாம் எங்கெங்கே வந்து நாம் ஆக்சிலரி வேர்ப்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். I am singing. இந்த இடத்துல சிங்கிங் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப்.
சிங்கிங் அப்படிங்கிறது. ஏன்னா சிங்கிங்கிறது ஒரு செயல், நாம் பாடுறதுங்கிறது ஒரு செயல் குறிக்கிறதுனால இது வந்து ஒரு மெயின் வேர்ப். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு மெயின் வேர்பாக செயல்படுது. அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆக்சிலரியாக மாறிடுது, அதாவது ஹெல்பிங் வேர்பாக மாறிடுது. அதே மாதிரி ஹீஸை பாருங்கள், he is driving. இந்த இடத்துல பாருங்க, டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்ப், இங்கே இஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேர்பாக மாறிடுது. அதே மாதிரி ஆர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். வி ஆர் பிளேயிங். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், ப்ளே அப்படிங்கிறது, ப்ளே ஆர் பிளேயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் வேர்ப். நம்ம விளையாடுறதுங்கிறது ஒரு செயல், அது செயலை குறிக்கிறதுனால இது வந்து ஒரு மெயின் வேர்ப். இந்த இடத்துல இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்பாக மாறிடுது, இது வந்து மெயின் வேர்ப். ஸோ இந்த மாதிரி நாம் இந்த ப்ரெசன்ட் பி வேர்ப்ஸை வந்து நாம் மெயின் வேர்பாகவும் அதே சமயத்தில் நம்ம ஹெல்பிங் வேர்பாகவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த வாஸ் வேர் அப்படிங்கிற இந்த பாஸ்ட் பி வேர்புக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு முன்னாடி, பாஸ்ட் வேர்புக்கு முன்னாடி நம்ம ஐ, ஹி, ஷி, இட் அப்படிங்கிற இந்த சிங்குலர் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேர் அப்படிங்கிற இந்த பாஸ்ட் வேர்புக்கு முன்னாடி நம்ம யூ, வி, தே அப்படிங்கிற இந்த ப்ளூரல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ யூ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி நாம் இது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி நாம் ஆர் அப்படிங்கிற இந்த வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்ட்டில் நாம் வேர் அப்படிங்கிற இந்த பி வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ரூலில், கிராமர் ரூல்லே அப்படி தான் இருக்கும். யூ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்துட்டாலே நாம் ஆர் அப்புறம் வேர் அப்படிங்கிற இந்த வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆருக்கு மட்டும் இப்போ எப்படி நம்ம ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆருக்கு யூக்கு நாம் ஆர் அப்புறம் வேர் அப்படிங்கிற வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த சிங்குலர்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் வந்துட்டாலே நம்ம வாஸ் அப்படிங்கிற இந்த வேர்பு யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு சிங்குலர் வேர்ப். அதே மாதிரி யூ, வி, தே அப்படிங்கிற இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டாலே நாம் இந்த வேர் அப்படிங்கிற இந்த ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம் எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாம் இதை எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஐ வாஸ் அட் ஸ்கூல். ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வாஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு மெயின் வேர்பாக செயல்படுது. அட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்குது. ஸோ அதில் வாஸ் அப்படிங்கிறது இங்கே மெயின் வேர்பாக செயல்படுது. ஐ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஹீயாக இருந்தாலும் சரி, ஷீயாக இருந்தாலும் சரி, இட்டாக இருந்தாலும் சரி நாம் வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். It was in a bag. In the bag. It was in the bag. ஸோ இந்த இடத்துல வந்து வாஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்டாக செயல்படுது, மெயின் வேர்பாக செயல்படுது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ஐ வாஸ் அட் ஸ்கூல் அப்படிங்கும்போது நான் ஸ்கூலில் இருந்தேன், நேற்று நான் ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நேற்று எங்கடா இருந்தேன் அப்படின்னு சும்மா நாங்களும் ஃப்ரெண்டு கேட்கும்போது நேற்று நான் ஸ்கூலில் இருந்தேன்டா அப்படின்னு நமக்கு யூஸ்வலாக பேசும்போது அந்த இடத்துல நாம் ஐ வாஸ் அட் ஸ்கூல் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் வாஸ் இன் த பேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேனா காணுமே எங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது இது என் பேக்கில் இருந்துதுடா அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்கிறதுனால நம்ம இந்த இட் வாஸ் இன் த பேக் அப்படின்ற எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம் இந்த வேரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். யூ வேர் லேட், யூ வேர் லேட், வி வேர் பிஸி அண்ட் they were here. ஸோ இதெல்லாம் பாஸ்ட் ப்ளூரல் வேர்ப்ஸ். ஸோ யூ வேர் லேட் அப்படின்னு சொல்லும்போது நீ லேட், நீ நேற்று லேட்டாக வந்த, நீங்கள் லேட்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி வி வேர் பிஸி அப்படின்னு சொல்லும்போது நாம் வேலையாக இருந்தோம், நேற்று நாம் வேலையாக இருந்தோம். ஸோ someone asking question to you, you should answer like this: we were busy yesterday and then they were here. அவங்க எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. they were here, அவர்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் அண்ட் யூவை மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ வி தே அப்படிங்கிற இந்த ப்ளூரல் யூங்கிறதும் நம்ம ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தென் சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யூ, வி, தே அப்படிங்கிற இந்த ப்ளூரல் இதை நம்ம ப்ளூரலாக பாஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது, இந்த மெயின் வேர்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இது எல்லாமே வந்து ஒரு மெயின் வேர்பாக செயல்படுது. ஸோ அதே மாதிரி நாம் எங்கெங்கே நாம் இதெல்லாம் வந்து இந்த
வாஸ் வேறு வந்து எங்கெங்கே நாம் ஒரு ஆக்சிலரிஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வாஸை வந்து நாம் எப்படி மெயின் வெர்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்சிலரிஸ் ஆர் ஹெல்பிங் வெர்பாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ, ஹி, ஷி வாஸ் பிளேயிங் ஆர் ஸ்லீப்பிங். ஸோ இந்த இடத்துல ஐ வாஸ் அப்படிங்கிறது ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஹி வாஸ் ஸ்லீப்பிங், ஷி வாஸ் ஸ்லீப்பிங் ஆர் ஐ வாஸ் பிளேயிங், he was playing and she was playing. இந்த மாதிரி நாம் இந்த வாஸை யூஸ் பண்ணி ஐ, ஹி, ஷி இந்த சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேர்பாக மாறிடுது. அண்ட் ஸ்லீப்பிங், பிளேயிங், ஸ்லீப்பிங் இதெல்லாமே வந்து ஒரு மெயின் வேர்பாக இங்கே செயல்படுது. அதே மாதிரி இட் வாஸ் ஒர்க்கிங் அப்படி நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல வந்து வாஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்பாக மாறிடுது. அதே மாதிரி ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பாக இங்கே செயல்படுது. ஸோ நெக்ஸ்ட் நாம் இந்த வேரை வந்து எப்படி ஒரு ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூ, வி, தே இதெல்லாம் வந்து ப்ளூரல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ப்ளூரலாக நம்ம இந்த வேரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேர் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக செயல்படுது. ஸோ டான்சிங், யூ வேர் டான்சிங், வி வேர் டான்சிங் அண்ட் தே வேர் டான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே டான்ஸ் அப்படிங்கிறது நடனம் அப்படிங்கிறது ஒரு செயலாக மாறிடுது. ஸோ இங்கே டான்சிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் மெம்பர் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி நாம் நிறைய யூஸ் பண்ணலாம். யூ வேர் டான்சிங், யூ வேர் ஸ்லீப்பிங், யூ வேர் பிளேயிங் அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாகவும் இங்கே டான்சிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பாகவும் செயல்படுது. ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஆல் ப்ராடக்ட்ஸ் வேர் சோல்டு, அனைத்து ப்ராடக்ட்ஸை வந்து விற்றுருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே தேக்கு பதிலாக அந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல இந்த வேர் அப்படிங்கிறத ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம் இந்த ஃப்யூச்சரில் இந்த பி வேர்பை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மற்ற இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ ஆனால் இந்த ஃப்யூச்சரில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஐ வந்தாலும் சரி, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் எது வந்தாலுமே சரி, வில் பி, ஷல் பி அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுவும் மாற போகிறது இல்லை. ஸோ ஐ வில் பி தேர் டுமாரோ. ஸோ I will be there tomorrow, he will be there tomorrow, they will be there tomorrow. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம will be அப்படிங்கிற இந்த பி வேர்பை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம மாடல் இது வந்து வில் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஆக்சிலரி நான் சொன்னேன். ஸோ அந்த மாடல் ஆக்சிலரி பார்க்கும்போது இந்த நம்ம பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரெசன்ட் பாஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னோம். ஸோ ஃபியூச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் சேர்த்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நாம் இந்த பி வேர்ப்ஸை இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஸோ இந்த பி வேர்பு, இந்த பி அப்படிங்கிறது பி வேர்புன்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பி வேர்புன்னு சொன்னீங்க, இதை வந்து நம்ம வேர்பில் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கிளாஸில் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்தேன். சென்டென்சஸை பற்றி 4 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸை பற்றி நான் நடத்தேன். ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கிளாஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம வந்து இந்த பி வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். பி குவைட், பி ஹாப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்சஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். பி a good boy. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நாம் இந்த பி அப்படிங்கிற வந்து ஒரு வேர்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். ஸோ பிஏவும் நம்ம வேர்பாக யூஸ் பண்ணலாம். எங்கன்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் வந்து சென்டென்ஸில் மட்டும்தான் நாம் இந்த பிஏ வந்து பி அப்படிங்கிற தனி வேர்பாக வந்து ஒரு வேர்பாக யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் இந்த பி வேர்பை பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸ்லாம் வந்து நாம் டூ வேர்ப் அப்புறம் ஹேவ் அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.